அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாய்மொழி நாளை முன்னிட்டு இபிஎஸ் பதிவிட்ட எக்ஸ் தள பதிவால் புதிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. காவி உடையில் வள்ளுவர் என குறிப்பிட்டு தாய்மொழி நாளை முன்னிட்டு இபிஎஸ் பதிவிட்ட எக்ஸ் தள பதிவால் புதிய சர்ச்சை உருவாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். அந்த பதிவுல என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு, முழு விவரங்கள்? வணக்கம். இன்று சர்வதேச தாய்மொழி தினம். ஒவ்வொரு மனிதனும் தன் தாய்மொழி எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு மனிதனும் தான் தாய்மொழிதான் சிந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. மொழியை மறந்த இனம் தன்னுடைய அடையாளத்தை இழக்கும் என்ற அடிப்படையில் தான் சர்வதேச தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்ட ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி தலைவர்களும் தங்களுடைய தமிழ் மொழியை பற்றியும் சிறப்போடு பதிவிட்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தாய்மொழி குறித்து நம் உயிருக்கு நேராம், சமூகத்தின் விளைவுக்கு நீராம், உரிமை செம்பயிருக்கு வேறாம், உயர்வுக்கு வாழாம், பிறவி தாயாம், நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை இந்த தாய்மொழி தினத்தில் போற்றி வணங்குகிறேன் என்றும், தமிழுக்கும் தமிழருக்கும் அதிமுக என்றும் அரணாக விளங்கும் என்றும் உறுதியளிக்கிறேன் என்றும் அந்த எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். தெரிவித்திருக்கும் பட்சத்தில் பல்வேறு படங்களை அவர் புகைப்படத்தோடு இணைத்திருக்கிறார். அதில் தமிழ் என்ற ஒரு வாசகம் எழுதி அதில் காவி உடையில் திருவள்ளுவரை புகைப்படமாக வைத்திருப்பது மிகுந்த சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காவி நிறத்தில் தொடர்ச்சியாக திருவள்ளுவரை பாஜக கொண்டு வரும் நிலையில் அதற்கு திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். வள்ளுவர் தன் திருக்குறளில் ஒருபோதும் மொழி என்றோ இனமென்றோ எந்த அடையாளத்தையும் நீக்கிவிட்டு அனைத்து குறள்களிலும் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ் மொழி குறித்து கூட ஒரு சொல் கூட இல்லாத ஒரு நிலையில் தற்போது அவருக்கு ஒரு மதச்சாயம் பூசுவது தேவையில்லாது என அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வள்ளுவரை காய் உடையில் தனது எக்ஸ் பக்கத்தில் வைத்திருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது என பல்வேறு கருத்துக்கள் வந்த நிலையில் உடனடியாக அந்த படம் நீக்கப்பட்டு விட்டது, அந்த பதிவும் நீக்கப்பட்டு விட்டது. மேலும் இது தொடர்பாக அந்த வள்ளுவர் படத்திற்கு கீழே சர்வதேச தாய்மொழி தினம், என் தமிழ்மொழி என்னுடைய பெருமை என, என் தமிழ்மொழி என்னுடைய அடையாளம் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையிலே காவி நிறத்தில் வள்ளுவரை குறிப்பிட்டது கடும் சர்ச்சையான நிலையில் அந்த பதிவை அவர் நீக்கிவிட்டார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.